Hi, hello, welcome to Swati Sharing Knowledge. இன்னைக்கு நம்ம மென்சுரேஷன் ஃபார்முலா 2D வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ 3D ஷேப்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்ஸ் மாதிரி ஷேப்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன கேட்பாங்க அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கர்வ்டு ஷேப்பில் இருக்கிறது எல்லாம் கோன் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது சிலிண்டர் அதெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா CSA. இது பேர் இருக்க பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA. டோட்டல்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறது TSA அண்ட் வால்யூம் வந்து V. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு கியூபாய்டுக்கு வந்து ஃபார்முலா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4 சைட்ஸ், ஸோ 4A ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6A ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் A கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கியூபாய்டுக்கு பார்க்கலாம். ஸோ கியூபாய்டு LSA 2H length plus breadth square units. TSA 2 into L into B plus B into H plus H into L square units. So volume L into B into H cubic units. Next உங்களுக்கு வந்து L கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் H square plus R square. CSA கண்டுபிடிக்கிறதுக்கு pi R L square units. TSA கண்டுபிடிக்கிறதுக்கு pi R L plus R square units. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த கர்வையும் யூஸ் பண்ணுவோம், இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபுல் சர்ஃபேஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால L plus R. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே Lன்றது வந்து ஸ்லாண்ட் ஹைட், ஹெச்ங்கிறது ஹைட் தான் டினோட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/3 pi R square H cubic units. இங்கே வந்து Lக்கும் வால்யூமுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால L வராது. நெக்ஸ்ட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹாலோ சிலிண்டர் வந்து இதுதான் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும், நடுவில் மட்டும்தான் எப்படி இருக்கும், கேப் இருக்கும். ஸோ இதுதான் ஹாலோ சிலிண்டர். சரி, சிலிண்டருக்கு வந்து கர்வ்டு சிலிண்டர்னாலே தெரியும், கர்வ் சர்ஃபேஸ் கர்வாக இருக்கும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi RH வந்து சிலிண்டருக்கு. அதே மாதிரி இங்கே ஹாலோ சிலிண்டருக்கு 2 pi R plus R into H. ஓகேங்களா, கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். TSA for cylinder 2 pi R into H plus R. அதே மாதிரி ஹாலோ சிலிண்டரில் பாருங்கள் 2 pi என்ன பண்ணணும், R plus R, R minus R plus H. வால்யூம் பாருங்கள், வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும், pi R square H. இங்கே ஹாலோ சிலிண்டரில் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், pi R square minus R square into H. மைனஸ் இந்த R ஸ்கொயர்லேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டூ H. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர். CSA TSA ரெண்டுமே சேம் தான் ஸ்பியருக்கு. ஸோ ஹாலோ ஸ்பியரில் பார்க்கலாம். 4 pi R ஸ்கொயர் யூனிட்ஸ், 4 pi R ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். வால்யூம் வந்து 4/3 pi R cube, 4/3 pi into R cube minus R cube cubic units. Next sphere, hollow hemisphere hollow hemisphere. CSA வந்து 2 pi R square, இங்கே வந்து 2 pi into R square plus R square units. TSA 3 into pi R square, இங்கே பாருங்கள் pi into 3R square plus R square units. வால்யூம் வந்து 2/3 pi R cube, 2/3 pi into R cube minus R cube cubic units. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரஸ்டம் வந்து என்னது அப்படின்னா கோன் ஷேப் இருக்குதுல்ல, கோனிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தது தான் ஃப்ரஸ்டம். ஸோ ஃப்ரஸ்டமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டம்ளர் இல்லாட்டி பக்கெட்டா. ஓகேங்களா, இப்போ வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். square root h square plus r minus r
கோன் ஷேப்பில், அதனால் ஸ்கொயர். இது கோனுன்றதுனால கோன் கூட சிமிலராக தான் வரும். டிஎஸ்ஏ, அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ வந்து பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/3 பை ஹெச் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். நெக்ஸ்ட் 3D ஷேப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மென்சுரேஷன் ஃபார்முலா 2D 3D எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபார்முலா எல்லாமே மக்கப் பண்ணிக்கோங்க, சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.